நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி அரமாடு போகிறப்ப பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ ஒரு வேளை போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேபர் தொழில் செய்கிறாங்க, அவங்க படித்தவங்க இல்லை, லேபர் தொழில் செய்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி வந்து சம்பாதிக்கலாம், எக்ஸ்ட்ரா சில வேலைகள்லாம் பார்த்து சம்பாதிக்க முடியுமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. அதாவது எப்படின்னா மாப்பிள்ள, ஆ அனுபவம்னு ஒன்று இருக்குது மாப்பிள்ள. ஆமாம், அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமில்ல. அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை அதை தான் கொடுப்பாங்க. படிப்புக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த லோக்கல் வந்து பண்டாரி செஞ்சிடுவோம் சமையல் பண்ணுறாள். ஆமாம், இப்போ இதே சமையல் மாஸ்டர் வந்து நம்ம ஊர் சைடு செஃப்னு சொல்லிடுவோம். ஆமாம். இப்போ செஃப்புக்கும் இப்போ இந்த பண்டாரியில் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சமையல் பண்ணக்கூடிய இந்த ஆள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக இருக்கு. ஆமாம். இப்போ இந்த செஃப்பாக இருக்கிற ஆளுகளாம் அந்த புதுசாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். எந்த படித்தாலுமே அதில் வந்து ஒரு இது இருக்காது. இந்த கேட்டகரியில் பார்த்தியாக்க கோமி 1, கோமி 2, கோமி 3, டெமி செஃப் பாட்டி, அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் செஃப், இப்படி வரிசைக்காக இருப்பாங்க. நிறைய இருப்பாங்க. செஃப் பாட்டி இப்படி வரிசைக்காக இருக்குமா. அப்போ இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்காக நம்ம போகணும். இப்படி போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனுபவம் தான் மெயின். கண்டிப்பாக அனுபவம் இல்லைன்னா அதில் ஒன்றும் வாசிக்க முடியாது. இப்போ அனுபவத்தை நம்ம எப்படி வர வச்சுக்கிறோன்னு அப்படின்னா, ஒரு வேலைக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போய் இறங்கணும். ஆமாம். இப்போ எந்த மாதிரி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கிறோமா, ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். அந்த ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணால் இந்த இதுதான் ஆஃபீஸ் பாயெல்லாம் போவா பிள்ளை இல்லாத மாதிரி. ஆஃபீஸ் பாயெல்லாம் போய் ஒன்றும் கற்றுக்கிற முடியாது, வேஸ்ட்டா. கம்பெனி ஒர்க்னா ஓகே, ஹெல்ப்பரில். அது எப்படின்னா, அந்த ஆஃபீஸ் பாய் வேலைலாம் எப்படின்னா முதுகு ஒலிச்சவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வேற. ஆமாம், அவங்களுக்கு அதுதான் வேலை. அடித்த வேலை ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கும். ஆஃபீஸ் பாய் வேலை வந்து ஆஃபீஸை கூப்பிட்டா டீ வாங்கி கொடுக்க கொள்ள அப்படி லெவல் பண்ண ஃபைல் எடுத்து இதெல்லாம் ஒரு வேலை கற்றுக்க முடியாது. கற்றுக்கிற மாதிரி போகணும்ல. நம்மளை முன்ன பின்ன கிடைச்சாலுமே அதெல்லாம் உடல் உழைப்பு வேணும்ல. இல்லைன்னு முடியாது சார். உடலையும் வச்சு இது பண்ணோன்னு தொழிலை கற்றுக்கிறானு. கண்டிப்பாக தொழில் கற்றுக்காமல் வந்துன்னா வேஸ்ட் தான். அடுத்த இதெல்லாம் போக முடியாது. அப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம். போகிற இடத்துல வந்து ஒரு ஒரு முதல்ல வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பேக்கிங் பண்ணுற வேலைன்னு வச்சுக்க. ஆமாம், ஒரு பேக்கிங் பண்ணுற வேலையை கொடுத்துட்டாங்க. அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. சும்மா நின்றுக்கிட்டு பேக்கிங். இப்போ நின்றுக்கிட்டு உள்ளக்க என்ன பேக்கிங், இப்போ சம்சான்னு வச்சுக்கிறோம். சம்சாவை 5 அள்ளி போட்டு கொடுத்துருவாங்க. சீலிங் மிஷினில் அடிச்சு அனுப்பி. இதெல்லாம் பழகுறது கிடையாது. அப்போ எதுதான் மாஸ்டர் என்னதான் செய்யலாம் உங்களுக்கு? அந்த கம்பெனியில் வந்து சம்சா எப்படி செய்கிறாங்க, அதாவது அப்படி இது அதை தான் கற்றுக்க. அவன் தான் புத்திசாலி. ஆமாம், சம்சா சீட் எப்படி செய்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த பேக்கிங்லேயே நிற்கக்கூடாது. பேக்கிங் ஈஸியாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. சம்சா எப்படி செய்கிறாங்க, ஆமாம், அந்த மசாலா எப்படி செய்கிறாங்க, இதை தான் கவனிக்கணும். கண்டிப்பாக. அதுதான் தொழில். உண்மைதான். அதான் தொழிலோட வளர்ச்சி. நீ பேக்கிங் பண்ணுறதையும் அந்த இது அடிக்கிற ஸ்டிக்கர் ஒட்டுறதையும் பார்த்துக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அடுத்து என்ன சொல்ல வரீங்க? அப்போ எந்த இதுக்கு போனாலுமே நம்ம அந்த தொழிலை உள்வாங்கி பழகணும். ஆமாம். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஃபோர்மேனு, சூப்பர்வைசரு இவங்கள்ட்ட ஏற்றி பேசக்கூடாது. ஆமாம்மா சார், ரொம்ப கஷ்டம். அந்த நம்ம வேலையை பழகிற வரைக்கும் ஆபத்து தான். சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கப்பிச்சுப்புன்னு இருக்கணும். 3 மாதத்துக்கு இருந்தால் போதும். அடுத்து சரி வந்துடும். அதுக்கப்புறம் லெவலாக வந்துடும். ரைட். எடுத்ததோடய நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். என்ன எனக்கு வந்து வேலை 8 மணி நேரம் தானே சொன்னாப்புல, இங்கே 10 மணி நேரம் ஆகுது அப்படிலாம் கேள்விக்கூடாது. ஏன்னா அங்கே பெரிய கடினமான உழைப்புங்கிறது அவ்வளோ கம்மி தாங்க. மற்ற சிங்கப்பூர் ஒப்பிட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரை ஒப்பிட்டமாக துபாய் எவ்வளோ மேலே. ஆனால் என்ன சேலரின்னு பார்த்தியாக்க சிங்கப்பூர் தான் டாப்பாக இருக்குது. ஏன்னா வேலைக்கு தகுந்த மாதிரி சிங்கப்பூர் சேலரி அது கொஞ்சம் வெயிட்டாக கிடைக்கும், பெருசாக கிடைக்கும். துபாயில் வேலை கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி. இங்கே வந்து வேலை அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி. அப்போ கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் துபாய் ரொம்ப இருக்குது. ஆமாம், அதாவது மாப்பிள்ள கற்றுக்கிறதுண்டா, இப்போ கற்றுக்கிட்டாத்தான் நம்ம வந்து போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. அப்படியே கடைசி வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லாரி எடுத்துக்கிடுவான். இப்போ ஒரு லாரியில் நமக்கு கிளீனர் மாதிரி தெரியும். ஆமாம், அங்கேயும் இருப்பாங்க. அது சரி. அப்படின்னா இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு லாரிக்கு ஒரு லோரிக்கு ஒரு ஆள் போவாங்க சில நேரத்தில். அவன் என்ன செய்வான் தெரியுமா, இந்த கடைசி வரைக்கும் ஜாமான தூக்கி வச்சுக்கலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டு ரூட்டை பார்த்துக்குவாங்க. துபாய் ரூட்டு பழகான கூட்டு தெரியும். பல லைசன்ஸ் போட்டு பார்ப்பாங்க. லைசன்ஸ் போட்டு அந்த தொழிலை கற்றுக்குவான். இதுதான் முன்னேற்றம். இதுதான் கற்றுக்கிறாங்க. ஏவாண்டா போட்டுக்கிட்டு இதை போய் ஓட்டிக்கிட்டு தெரியுது. நம்ம இப்படி உள்ள மைண்ட் செட்டுக்கெல்லாம் கஷ்டம்தான். உழைப்பே உயர்வுன்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க. உண்மை சார். என்றைக்குமே மாப்பிள்ள உழைப்பு இருக்கணும். இப்போ நம்ம கடையிலையும் பார்த்த வரைக்கும் பாருங்க, நம்ம லேபர்களை சில பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கூட சொல்லலாமா பார்த்தீங்கன்னா. ஆமாம், கற்றுக்கிற மூடில் சில பேர்கிட்ட இல்லை கற்றுக்கிற மாட்டாங்க. அந்த ஈஸியாக என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வாரம் ஃபுல்லாக ஒரு முதலாளி என்ன வேலை பார்த்திய
சப்பலை நின்றா கல்லால நின்றான் வேற இல்லை. கல்லால் கற்றுக்கிறதா, கல்லால நின்றது ஒன்று, சப்பலை ஒன்று. இது சப்பலை இது சாப்பாடு எடுத்து வைக்க கற்றுக்கிறதா. ஆமாம், அப்படியே இல்லையா? என்ன மாஸ்டர் இது? இது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்குமே வந்து தொழில் கற்றுக்கிறது நல்லது மாப்பிள்ள. சரி மாஸ்டர், இப்போ துபாயிலாம் அந்த ஒரு சில பேப்பர் பிறக்கிறது, அந்த டின்னு பிறக்கிறதெல்லாம் இருக்குல்ல மாஸ்டர், அந்த மாதிரி இதுவும் சம்பாதிக்க எல்லா நாட்டிலும் இருக்காங்க. அது பிறக்கிற குரூப் எல்லா நாட்டிலும் இருக்கு. இருக்கோ நைட் போய் சேர்த்து வச்சிருவாங்கடா. அட்டை கோத்தாவை சேர்க்கறது, அந்த பெப்சி, காசு தானே மாஸ்டர், காசு தான். அது கூட நம்ம குறை சொல்ல முடியாது. அது ஒரு வருமானம் தான். ஊருக்கு அனுப்புறப்ப கொஞ்சம் கை பிடிக்காம இருக்கும்ல. ஆமாம், அது என்னத்தையும் அது எல்லா ஊர்லையும் இருப்பாங்க. அது வருமானம் தான். அது வருமானம் அது செய்யலாம். நம்ம என்ன சொல்ல வரோம், கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வரோம். பிச்சை எடுக்கல, ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வெக்கப்படணும் மாப்பிள்ள. ஒன்று பிச்சை எடுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து போய் சொல்ல வாங்குறதுக்கு. ஆமாம், களை வாங்குறது. இது ரெண்டுக்கும் தான் நம்ம இது பண்ணணும். மற்றபடி எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யறதுல இருக்குது. வேலைன்னு வந்துட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். அது உண்மைதான். நான் இந்த வேலை செய்வேன், அந்த வேலை. இப்போ படிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம உட்காந்து இருப்பாங்க. வேலை கிடைக்காம உட்காந்துருக்க மாட்டாங்க. கிடைச்ச வேலையே இவங்க பார்க்காம இருப்பாங்க. இவன் நினைக்கிற வேலை அது இல்லை. ஆமாம், இப்போ ஒன்றும் ஒரு கஷ்டப்பட்டு போயிருக்காரு மேலே வச்சுங்களேன், இந்த கம்பெனியில் வேக்கன்ட் இருக்கு போய் பாருங்க சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் எங்கெல்லாம் சொல்றாங்க. ரெக்கமெண்ட் இவங்க போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமோ அப்படிங்கிற நீங்க சொல்லிருங்க, நான் நேரம் டியூட்டிக்கு போயிடுறேன். நீங்க சொல்லிருங்க கடுப்பாரா பார்த்து நீங்க சொல்லிருங்க மாமா, ஹெச்ஆர்ட்ட பேசிருங்க, நான் நேரம் டியூட்டிக்கே போயிடுறேன். எந்த உடல் உழைப்போ மன உழைச்சி எதுவுமே இல்லாம படிச்சு முடிக்கிறோமா, வெளியில வர்றோமா, ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிடும். ஆமா, வேலை கிடைக்காம இருக்காது. நம்ம நாடா வந்து எங்க நாடு வேலை கிடைக்கலைங்கிறதுலாம் அது வந்து ஏத்துக்கவே முடியாது. அது முடியாது, நம்ம பெரிய நாடு. ஆமா, நான் வந்து ஒரு காலம் ஏத்துக்கிற மாட்டேன். இந்தியாவுல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றது, வேலை செய்யலைன்னு தான் சொல்லணும். எவ்வளவோ வேலை இருக்குல்லடா, கொஞ்ச நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கிறதையும் கிடைச்ச வேலையை பார்க்க வேண்டியதானே. அதுதான் ட்ரை பண்ணிட்டே பார்க்கணுமா சார், வாழ்க்கையை மறக்க மாட்டேன். அவன் நிறையமே கருத்து போச்சு மாஸ்டர், அந்த அளவுக்கு வேலை தானே. வேலை தேடிக்கிட்டே பார்த்து தேடிக்கிட்டு இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. பேக்ரவுண்டு இப்போ வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணி தேடுவாங்க. ஆமாம், மிடில் கிளாஸ் இப்போ பிரச்சனையே மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான். பெரும்பாலும் மெயினாக எல்லாத்தையும் சமாளிக்கிறது மிடில் கிளாஸ் இருந்துக்கிட்டு பெரும்பாடாக இருக்கேன். சரியா படுவாங்க. ஆமாம், ஒன்று 10 பேர்கிட்ட வாங்கி திங்கிற மாதிரி இருக்கேன், நல்லா 10 பேர்த்துக்கு கொடுத்து வாழ்கிற மாதிரி இருக்கேன். ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி பெரும்பாடாயிரம். 10 பேர்கிட்ட வாங்கி தின்னா பிரச்சனை இல்லை. ஆமாம், 10 பேர் கொடுக்காம இருந்தால் பிரச்சனை. நடுவில் நின்றுக்கிட்ட யார்கிட்ட வாங்குறது, யார்கிட்ட கொடுக்குறது, பெரிய தலைவலியாக இருக்கேன். அப்போ அந்த மாதிரி நம்மள மாதிரி நம்ம என்ன சொல்லணும் மாப்பிள்ள, முதல்ல படித்து முடிச்சோட எந்த வேலையோட பார்த்துக்கிற வேண்டியதான். பார்த்துக்கிட்டு அவங்க படிச்சுள்ளான வேலைகளை அமைகிற வரைக்கும் வெயிட் பண்ணி. சரி, தாய்மார்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா மாஸ்டர்? என் புள்ள வந்து அதெல்லாம் பண்ணிடுவான். ஐயோ, இதையே சொல்கிறாங்க. அது இருக்கு மாப்பிள்ள. தகப்பன் ஏதாவது வேலை பாடுறான்னு சொல்கிறோம். சில தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை வந்து இப்படி சொல்லிடுவாங்க, செல்லங்காட்டி. ஆமாம், ஒருத்தன்லாம் வந்து ஒருத்தனுக்குலாம் மாப்பிள்ள டிஹெச்எல்ல வேலை அடைச்சிச்சு. டிஹெச்எல் அந்த கம்பெனி. ஆமாம், பார்சல் கம்பெனி, பெரிய கம்பெனியில் கொரியர். இப்போ அந்த வேலை கிடச்சி இவன் வந்து போக மாட்டேங்கிறான். ஏன் கேட்கறதுக்கு உமா சொல்லிட்டாங்கன்னா பாக்ஸ் தூக்கணும் போகாது. இப்படி இருந்தால் எப்படி போகிறது? பெரிய ஸ்டாண்டர்டான கம்பெனிலாம் வாங்குறது அப்படிலாம் இருக்குது. ஆளுக்கு அப்படிலாம் இருக்கிறதுனால கிடைக்கிற வேலையை முதல்ல பார்த்துருங்க மாப்பிள்ள, அப்புறம் வந்து யோசிச்சுக்கிற வேண்டியது என்னடா. அதுதான் கிடைக்கணும் முதல்ல வேலை. இப்போ திரும்ப வேலை அமைகிறதுங்கெல்லாம் நம்மளாம் அமைச்சுக்கிற திரும்ப நம்ம கடைக்கு வேலை விட்டுருக்கான் மாஸ்டர். நீங்கள் சொல்கிற ஆள் தான் சொல்கிறேன். ஆமாம், இந்த நிலை வருது பாருங்களேன் கடைசியில். அதான் சொல்கிறேன், இது வந்து பாருங்க அழகான வாய்ப்புகள் வராதப்போ போயிட்டு இருக்கு நம்ம மாட்டுக்கு. சரி, எந்த வேலைக்கு போனாலுமே அந்த தொழில்களையே பழகிறது நமக்கு நல்லது. பெஸ்ட்டு பழகணும். அது பழகிற தொழிலாக இருக்கணும். அந்த இன்னும் ஒரு ஆள் ஒன்று சொன்னார், அது எப்படின்னா நம்ம போன வீடியோ போடல, அதாவது என்ன போட்டிருந்தோம்னா தண்ணி போட்டல் போட்டோம்ல. தண்ணி போட்டல். ஆமாம், தோசை, அதாவது தோசை 80 ரூபா, இட்லி வந்து 10 ரூபா, ரெண்டுக்கு ஒரே மாவு தானே. ஆமாம், இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? தோசை ஊற்றுறது ஒரு கலை. இட்லியில் கரண்ட் கவுத்துறத வேலை உங்களுக்கு. இட்லி வந்து அப்படி இல்லை, கரண்டில் ஊற்றுனே ஊற்றலாம். ஆனால் தோசை அப்படி இல்லை, அந்த கலைக்கு தான் இப்போ காசு. அதுக்கு தான் காசு. அதாவது எப்படி நம்மள கண் பார்த்து கை செய்கிற வேலை ஒன்று, கண் பார்த்தாலும் கைனால செய்ய முடியாத வேலையும் இருக்கு. அதுதான் அந்த கண் பார்த்து கை செய்ய முடியாத வேலைன்னா அந்த தோசை ஊற்றுறது அனுபவம்ல. அதில் அதை தான் நீ கற்றுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சமையல் எடுத்துக்கிடுவேன். ஆமாம், இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டேன், 50 கிராம் மஞ்சத்தூள், 100 கிராம் மிளகாத்தூள், 1/2 லிட்டர் தண்ணி, இத்தனை ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி, இதை போட்டு எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கிடுவான். அவன் போட்டு அதே மாதிரி ஆக்கி வச்சுருவான். எப்பப்போ போடுறது இருக்குல்ல, அதெல்லாம். ஆமாம், இது இந்த மெஷர்மெண்ட் கொடுத்தா போட்டு வச்சுருவான். ஆமாம், இப்போ தோசை அப்படி இல்லை. ஆமாம், தோசை மாவு கொடுத்து அதில் ஊற்று அப்படின்னா வரவே செய்யாது, ஒரு காலத்தில் வராமல். இப்போ புரோட்டாவை எடுத்துக்கவன், அதை இப்படி வீசுறானா, நீ போய் வச்சு வீசு வர, அதுக்கு தான் காசு கூட.
அது அந்த கலைக்கு தான் தலைக்கு தான். அதுதான் மாஸ்டர் அழகான தத்துவம் கலையை தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட சிறப்பான உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.